ஹாய், இன்றைக்கி ஆட்டு ஈரல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோம்பு போட்டுக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சித்தூள், தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூனு. எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஈரல் போட்டு ஒரு பரட்ட வேண்டியதான். ஈரலை போட்டுக்கலாம். ஈரல் போட்டு நல்லா பரட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும். நான் கொஞ்சோண்டு கறியும் எடுத்தேன், அதையும் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வேக வச்சு அதோட மிக்ஸ் பண்ண போகிறேன். உப்பு போட்டுக்கலாம். ஓகே, நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக மிளகுத்தூளும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கிட்டேன். சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பா.